ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்கெட்ச் சம்திங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் கலருக்கான பேசிக் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு லேண்ட்ஸ்கேப்பை எப்படி வரையிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எதில் ஸ்டார்ட் பண்ணுறது எதுவுமே உங்களுக்கு புரியாமல் இருக்கீங்கன்னா வாட்டர் கலரில் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. யாருக்கு வந்து ஆர்ட் ரிலேட்டட் சேனல் ஆர்ட் ரிலேட்டடாக யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ அங்கே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையானது பென்சில், தென் ப்ரஷஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளாட்டட், ஒரு வந்து ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. தென் வாட்டர் கலர், எனி வாட்டர் கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் 24 ஷேட்ஸ் இருக்காமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஓவரால் ஒரு நல்ல மேட்ச் கொண்டு வர முடியும். தென் வாட்டர், தென் மிக்சிங் பேலட், தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 GSM ஆர் 250 GSM இருக்கிற ஒரு நல்ல வாட்டர் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ நாலாப்புறமும் இந்த மாதிரி டேப் போட்டிக்கு போகிறோம். இது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அவுட்லைன், ஒரு ஜென்ரல் அவுட்லைன் போட்டுக்கோங்க. ஏன் அவுட்லைன் போனோன்னா எங்கே வரைகிறதுன்னு தெரியாமல் வாட்டர் கலர் யூஸ் பண்ணால் அது தப்பாயிடும். அதனால் நான் ஒரு பேசிக்கான இங்கே ஒரு மலை, ஒரு லேண்ட்ஸ்கேப் சினரியோ நான் வரைகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, இமேஜினேஷனில் என்ன தோணுதோ அதையே வரைஞ்சிக்கலாம் தாராளமாக. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வேணாம், ஜஸ்ட் எங்கெங்கே எது இருக்குன்னு தெரிஞ்சால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஸ் வாஷ், அதாவது வாட்டர் கலரை வச்சு ஒரு பேஸ் வாஷ் கொடுக்கணும். ஏன் வாஷ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லார்ஜர் சர்ஃபேஸ்க்கு நீங்கள் ட்ரா பண்ணும்போது கண்டிப்பாக வாஷ் தேவைப்படும். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இந்த பெயிண்ட் வச்சோன்னே அது எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக தொட்டு அப்ளை பண்ணும்போது திட்டாக ஃபுல்லாக வந்து லேயர் பை லேயராக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பார்க்கவும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராஜுவலாக வந்து ஒரு நீட்டான ஒரு லுக்கு கிடைக்கும். ஸோ நான் இங்கே மேகம், அதாவது க்ளவுட்ஸ் போடுறதுக்காக ஒரு பழைய டிஷ்யூ இல்லை, ஆக்சுவலி அது புது டிஷ்யூ தான், அதை வச்சு டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போது அந்த மேகம், அந்த க்ளவுட் லுக்கு கிடைக்கும். தென் கீழே வந்து ஒரு வாட்டர் ஃபால் ஆர் தண்ணி போகிற மாதிரி அதே வாட்டர் கலர் ப்ரஷ் வச்சு பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் பார்க்க அது ரியலிஸ்டிக்காக தெரியும். ஸோ நான் இங்கே எப்படி ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன், என்ன மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஏன்னா நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணி எனக்கு இன்ஸ்டாகிராம்லாம் சென்ட் பண்ணுறீங்க. ஸ்கெட்ச் சம்திங் போட்டால் இன்ஸ்டாகிராமில் வரும். ஸோ இதே ஐடி தான் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க. பட் ஆனால் டெக்னிக்ஸ் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நிறைய தப்பு வருது. ஸோ நான் இங்கே எப்படி ப்ரஷ்ஷை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மவுண்டன் பண்ணுறல, இது எப்படி பண்ணுறன்றதை பாருங்கள். ப்ரஷ்ஷோட, அதாவது இது ஃப்ளாட் ப்ரஷ்ஷு, கொஞ்சம் பெரிய ப்ரஷ்ஷு, மீடியம் சைஸு. ஓகே, ஸோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துகிட்டு அந்த மவுண்டனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் அந்த மவுண்டன் க்ரீனரியாக இருக்கும் அங்கெல்லாம் போடுறேன். ஸோ ரவுண்ட் ப்ரஷில் வரையிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மவுண்டன்லாம் அந்த எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாக இருக்கும்ல. ஸோ அந்த ஷார்ப்பை வந்து நம்ம ஜஸ்ட் இந்த பென்சில்ன்றப்பாங்க இந்த ப்ரஷ் வச்சு பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக அந்த ஒர்க்கு முடியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ வாட்டர் கலரை பொறுத்தவரையும் நீங்கள் பொறுமையாகவும் ரொம்ப நேரம் உட்காந்து பண்ணுறதை விட டெக்னிக்ஸ் நிறைய தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ரிசல்ட்டை பார்க்க இன்னுமே ரியலிஸ்டிக்காக வரும். ஸோ முழுக்க இது டெக்னிக்ஸில் தான் இருக்குது. ஸோ வேறு டெக்னிக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் ப்ரஷஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். வாட்டர் கலர் வந்து எடுத்தோன்னே வராது சீரியஸாக. கொஞ்சம், அதாவது ரொம்ப ஈஸியும் வாட்டர் கலர், அதே மாதிரி சேம் ரொம்ப டஃப்பும் வாட்டர் கலர் தான். கொஞ்சம் சின்ன பிரச்சனை வந்தாலும் டோட்டல் ட்ராயிங் ஸ்பாயில் ஆகிடும். அது ரிவர்ஸ் பண்ண முடியாது, அதுதான் பிரச்சனை. டேரக்ட் பென்சில் மாதிரிலாம் வந்து எரேஸ் பண்ணிட்டுலாம் போக முடியாது. ஒன்ஸ் போச்சுன்னா அவ்வளோதான். தென் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்றது வாட்டர் கலரில் ரொம்பவே கஷ்டம் கம்பேர் டு ஆயில் அண்ட் அக்லரிங். உங்களுக்கு வேணுன்னா என்ன வீடியோ நெக்ஸ்ட் வேணுன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம பெயிண்டிங்கில் வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. போர்ட்ரேட்ஸ் வந்து கண்டிப்பாக வருது. ஸோ இப்போ பாருங்கள், தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரவுண்ட் ப்ரஷ்ஷுக்கு மூவ் ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி எல்லாமே இங்கே வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஸ்மூத்தாக கொடுத்தாச்சு. இப்போ ரவுண்ட் ப்ரஷ் வச்சு ஜஸ்ட் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்க போகிறேன். அந்த மவுண்டன்ஸ்க்கான டார்க்கர் ஷேட்ஸ் எந்த கலர் கொடுக்குறோமோ அதோட டார்க்கர் வெர்ஷன் எடுத்து அதை நான் கொடுக்க போகிறேன். ஸோ போர்ட்ரேட் சொல்லியிருந்தாலும் போர்ட்ரேட்டும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மூவ்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ், நோஸ் அதெல்லாம் எப்படி வந்து வாட்டர் கலரில் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக வரும். ஸோ இந்த சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு அந்த பெல் பட்டன் அழுத்தினா தான் நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் ட்ராயிங் பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும்போது இந்த வீடியோ உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து கற்றுக்கலாம். அந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கும் வந்து ஏதாவது ஸ்கில்லோ இல்லை நாலேஜோ வந்து கிடைக்கும். ஸோ அதனால் எனக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் மறுபடியும் ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து அந்த ட்ரீஸ்லாம் எப்படி கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் ஒரு ட்ரீஸாக வரையாமல் இந்த மாதிரி வச்சு டேப் பண்ணால் போதும். உங்களுக்கு அந்த ட்ரீஸ்க்கான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும். ஸோ நான் இங்கே எப்படி பண்ணுறன்ற டெக்னிக் மட்டும் பாருங்கள். அதை வச்சு நீங்களும் வந்து உங்களோட ட்ராயிங் ஷீட்ஸில் ட்ரை பண்ணலாம். பட் முக்கியமாக ட்ராயிங் ஷீட்ஸ் முக்கியம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ட்ராயிங் ஷீட்ஸ் ரொம்பவே முக்கியம். ஏன்னா நீங்கள் சாதா ஷீட் பண்ணிங்கன்னா 2 ஸ்ட்ரோக்ஸில் பேப்பர் ஊறி போயிடும். தென் பார்க்க கேவலமாக வரும். ஸோ மவுண்டன்ஸில் வந்து பக்கத்தில் இருக்கிற ட்ரீஸ் கொஞ்சம் பெருசாக போடுறேன்.
தென் தூரமாக இருக்க ட்ரீஸை கொஞ்சம் சின்னதாக போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு பார்க்க நேச்சராக ரியலிஸ்டிக்காக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களால் கொண்டு வர முடியும். ஸோ பிகினர்ஸ் இப்போ தான் வந்து வாட்டர் கலரில் பண்ண போகிறேன், எனக்கு என்ன பண்ணோன்னே தெரியல அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி நீங்களும் வீட்டில் டெக்னிக் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை எதுலேயோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா ஸோ ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஸோ நான் உங்களை லைவாக அந்த கிளாஸில் மீட் பண்ணுறேன், வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மறுபடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் என்ன நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி உங்களுக்கு டுட்டோரியல் வேணுமா, இல்லை நான் அதிகமாக வந்து டீச் பண்ணி அதாவது டேரெக்டாக பேசுகிற மாதிரி வேணுமா, இல்லை ஜஸ்ட்டு உங்களுக்கு ட்ராயிங் பார்த்து நான் அந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால உங்களுக்கு நிறைய நாலேஜ் கெயின் ஆகுதா அப்படின்றதையும் என் கமெண்ட்ஸில் சொல்லிங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ கண்டிப்பாக அதை தான் போட போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் டஸ்ட்டு டேப் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த டெப்த் எஃபெக்ட் கிடைக்குது. டெப்த்துனா ஒன்றும் இல்லை, அந்த எப்படி சொல்கிறது, அந்த கேலியான இடம்லாம் ஃபில் ஆகிடுது. அப்படி பார்த்தா இன்னுமே பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இது லேயர் பை லேயர் தான் போகணும், எடுத்தோடனே வந்து பச்சை கலர் அடிச்சிடக்கூடாது. ஸோ ஒரு லேயராக. ஸோ இப்போ பாருங்கள், இப்போது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெக்னிக் ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குறேன். அதாவது என்ன ட்ரீஸ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக வரைஞ்சிருக்கோம், அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த தண்ணியில் ரிஃப்ளெக்ஷன் போட்டால் இன்னுமே பார்க்க ரியலிஸ்டிக்காக தெரியும். நான் சொன்ன மாதிரி இப்போ பாருங்கள் டார்க்கர் வெர்ஷன். ஓகே, ஸோ எங்கே டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் டார்க்கர் அந்த பச்சை கலர் கொடுக்கறதுனால இன்னும் லைவ்லியே அந்த ட்ராயிங் இதாகும், சேஞ்ச் ஆகும். ஸோ ரிஃப்ளெக்ஷனுன்றது ரொம்ப டீட்டெயிலிங் தேவையில்லை, ஜஸ்ட் அங்கே என்ன இருக்கோ அதோட ஆல்டர்னேட் சிம்பிள் வெர்ஷன் கீழே இருந்தாலே போதும். ஏன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆனால் நல்லாவும் இருக்காது, முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகவே போட்டால் இன்னும் பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ மறுபடியும் இந்த டார்க்கர் வெர்ஷன் எடுத்து எங்கே அந்த மவுண்டன்ஸ், அந்த தூரமாக இருக்க அந்த ட்ரீஸ், எங்கெல்லாம் வந்து இருட்டாக அந்த ஷேடோ இருக்கணும்னு தோணுதோ அங்கெல்லாம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், பார்க்கவும் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண பார்க்க நல்லா ரியலிஸ்டிக்காக வரும். ப்ளஸ் டெக்னிக்ஸும் நீங்கள் கைவசம் இருந்ததுன்னா இன்னுமே உங்களுக்கு ட்ராயிங் பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்கும். இதை அப்படியே பிரித்து ஒரு ஃப்ரேம் போட்டு மாட்டினீங்க அப்படின்னா நீங்கள் தான் வரைஞ்சிங்கன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவு நீங்கள் வந்து ட்ராயிங் கற்றுக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது நான் அந்த டேப்பு பிரிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் எதனால் அந்த டேப் போட்டோன்னு சொல்லிட்டு அதுக்கான ரிசல்ட் பாருங்கள். பெயிண்ட் ஸ்பில் ஓவர் ஆகாது. கைஸ், இதுவரை பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி வேறு என்ன வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் அஜய். டேக் கேர்.